இதான் கைஸ் வண்டி. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் கேர்ள்ஸ், ஃபோக்கஸ் ஆன் கெரியர். ரியர் பிரேக் தான் ஏதோ தோசைக்கல் சைஸ்ல இருக்கு. ஸோ கைஸ் சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற கேமரா மைக் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, என்ன செக் பண்ணிக்கோங்க, போய் பாருங்க. ஸோ ஹே கைஸ், அதான் அவங்க பைக்லெஸ் பைக்கர் மைக் வந்து இப்போ நம்ம ஷோயில் வந்து புதுசாக செட் பண்ணியிருக்கோம். பல போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு 200 மைக் தான் இப்போ நம்ம வாங்கி மாட்டியிருக்கேன். இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் போகும்போது கேவலமாக இருந்துச்சுன்னா காரி துப்புங்க. அப்படியா? என்னப்பா வராது. இந்த மைக்கும் செட் ஆகலனா இதுக்கு புஷ்ப மஞ்சளம்னு ஒண்ணு இருக்கு. அதோ பாருங்க, இந்த ஆணி படிக்கையில நீங்க குப்பரைக்க படுத்திட்டேன்னா இந்த பக்தாலா உங்க மேல பக்தியோட தடன்னு ஓடுவா. போலீஸ் வண்டியோட போறது உனக்கு ஏன்டா எரிச்சலா இருக்கு? நீ ஏன்டா போலீஸ் வண்டியில போனோம்? டோலிஸோட வண்டியில போகணுமா? ஓ, நீ அப்படி வரியா? அது ஒண்ணு இல்ல, கேன்னு சொல்லிடு, கண்டிப்பா உன்னை கேங்ல சேர்த்துப்பாங்க. என்னடா அழுவுற? ப்ரோ வான் பட் அட் வாட் காஸ்ட்? டெம்பரரி திங்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாத. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் கேர்ள்ஸ், ஃபோக்கஸ் ஆன் கெரியர். Focus on career, not girls, because GM is temporary, success is permanent. எப்போ புஷ் பார்க்கலாம்? அப்படிதான்டா, அது தானா வரணும்டா. இப்படி கேட்டே இருக்க கூட, டோலிஸ் வேணும் டோலிஸ் வேணும்ட்டு. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிற நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிற நீங்க. A few moments later. இதான் கைஸ் வண்டி. இன்னும் நம்ம ப்ரோவை காணோம். ப்ரோ ஓ சாரி, லைட்டு போட்டேன்னு. லைட் சுவிட்சா? நான் ஹாரன் ஹாரன் பாருங்க, காலிங் பெல். ப்ரோ வண்டி மட்கார்ட்லாம் அப்படியே பழைய மாடல் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் ப்ரோ இருக்கும். ஒரு வாரம் மட்டும் தான் நீங்கள் அதை சொல்லலை. கொஞ்சம் ஒரு வாரம் தான் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுவீங்க, எல்லாம் நீங்கள் தொடப்பீங்க அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம பையன் வண்டி நிற்கிதுல்ல, அது மாதிரி நிற்கும். இல்ல நான் நிக்க வைக்கிறது தானே வாங்கினேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அவர் யாரு தெரியல, தனுஷ். எதுக்கு முடி வெட்டுறதுலாம் அப்பாயின்மெண்ட்டா? அவ்வளோ பெரிய நீ அப்பாயின்மெண்ட் போடுற அளவுக்குலாம் இந்த குறி கொண்டு அப்பாயின்மெண்டா? நோ, கழுவிலாம் ஊற்ற மாட்டேன். நல்ல வண்டி, சும்மா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸோட. ஸோ கைஸ், பைக் இடம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இது ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 650. பேரை கேட்டோன்னே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ், கிளாசிக்லேயும் 650 லான்ச் பண்ணாங்க. ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வண்டி ரோட்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். ப்ரோ நீங்கள் புக் பண்ண ஷோரூமில் எத்தனை வண்டி மொத்தம் டெலிவரி ஆச்சு? ப்ரோ நீங்கள் டேய் இங்க பாரு, உன் பொண்டாடி உன்னை செருப்பு அடிச்சு கதையெல்லாம் கேட்கல. எத்தனை வண்டி அங்க எடுத்திருக்காங்க அந்த ஷோரூம்ல? சரி ஓகே, ஏதாவது ஒண்ணா அந்த ஷோரூம்காரன் தூக்கி போட்டு மிதிங்க. டிஃப்ரென்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஏன்னா இது இன்ஜின் ஸ்பெக்ஸ் சொல்கிற அளவுக்கு இந்த இன்ஜின் வந்து இன்னும் இப்போ புதுசாக வரல. பல ஆண்டு காலங்களாக இருக்கிற அதே 650 இன்ஜின், ஜிடி, ஷார்ட்கன், சூப்பர் மீட்டியார், இன்டர்செப்டார், பேர் 650. இது 47 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 52 நியூட்டன் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஒரு 5000 RPMல அந்த மாதிரி மிட் ரேஞ்சில். அது மாதிரி இந்த இன்ஜினை பற்றி நம்ம பேச தேவையில்லை, ஏன்னா இது நிறையா வாட்டி இருக்குது. நம்ம இந்த வாட்டி வந்து இந்த வண்டியில் என்ன இருக்குது, லுக் எப்படி இருக்குது, அண்டு உட்கார பொசிஷன் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். எனக்கு கண்ணில் படுது மட்கார்டு தான். ஸோ மட்கார்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மாற்றிருக்காங்க. இந்த லுக்கிலேருந்து எல்லாமே மாறி இருக்குது. உங்களுக்கு அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியமில் இருக்குது. அலாய்ஸ்னு சொல்ல முடியாது, அதாவது ஸ்போக் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீலை பிடிக்கிறது, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ட்ரம், அந்த ஒரு பழைய ட்ரம் பிரேக் இருக்கும்ல, அந்த செட்டப் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. லைக் அந்த லுக்கில் கிளாசிக் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்த மட்கார்டாக இருக்கட்டும், இந்த இதுவாக இருக்கட்டும், அதாவது அந்த ஓல்டு லுக்கை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம். அப்புறம் இந்த கேப் போட்ட லைட்டு அந்த மாதிரி. ஆனால் எல்லாம் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் தான். நம்ம சூப்பர் மீட்டியார் அண்ட் ஜிடி எல்லாத்தையும் இப்போ புதுசாக பார்க்குற அந்த ஒரு செட்டப் தான் உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ்ன்ற பாருங்க, டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கிடையாது. இந்த கலர் வந்து இப்போ நம்மகிட்ட குரோம் இருக்குது, அதனால தான் இந்த குரோம் மேட்சிங்கில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேட்டர்னு. அப்படியே வந்து நம்ம இந்த சைடு இதெல்லாம் வந்தோம்னா இது லைட்டாக அப்படியே உங்களுக்கு இந்த ஷார்ட் கன் ரெசம்பிள் பண்ணுது. இந்த சைடில் இருக்க பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா சீட்டு கூட இருக்குது, வேணா நீங்கள் கழட்டி போட்டுக்கலாம். அதை ஷோகேஸ் பண்ணும்போது சிங்கிள் சீட்டில் தான் ஷோகேஸ் பண்ணாங்க, வேணா நீங்கள் சிங்கிள் சீட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ரியர் பிரேக் தான் ஏதோ தோசைக்கல் சைஸில் இருக்குது. இது எல்லா ராயல் என்ஃபீல்ட் பைக்லையும் இப்படி தான் இருக்குமா, இல்லை இன்னும் பெருசாக இருக்கான்ற அந்த டெக்னிக்கலாக அந்த எம்எம்ஸ்லாம் நான் படிக்கல. ஆனால் இது பெருசாக இருக்குது. பின்னாடி இருக்கிறது வீல் சைஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருக்குது, தெரில. இதில் கூட அந்த ட்ரம்மு மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஓல்டு செட்டப் அந்த வீல் அப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு
அப்படி அப்படி ஹேண்டில் பார் வந்து நான் ரைஸ்டாக இருக்கும்னு தெரியும், ஆனால் இப்படி ரைஸ்டாக இல்லை, ஒரு மாதிரி இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்துருக்காங்க லைட்டாக பெண்ட் ஆகி. அண்ட் இந்த சைட் மிரர்ஸ் வார்த்தையே நீ வர மாட்டேங்குது வாயில். முக்கியமாக இந்த சுவிட்சஸ் ஆப்ரேட் பண்ணுற இந்த போர்ஷனுமே அதே குரோமில் உங்களுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுவிட்சஸ் எல்லாமே இப்போ பார்க்குற ராயல் என்ஃபீல்ட்ஸில் கொடுக்குற அதே மாதிரி தான். அண்ட் அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர் அண்ட் கிளட்ச் லிவர்ஸ். மூச்சு வாங்குது. கடைக்கிட்ட போயிட்டு கூட கொஞ்சம் மூஞ்சி பிடிச்சிட்டு வந்துக்கிறேன், அதை எடுத்துக்கிட்டோம். என்னடா மூஞ்சி பிடிச்சிட்டு வந்து நம்ம என்னென்ன பாயிண்ட்லாம் விட்டோம், என்ன டயர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நானே பார்த்துக்கிறேன். எம்ஆர்எஃபோட நைலோ ஹை, அப்புறமா FN 4 டாக்டர்லாம் போட்டு டிக் பண்ணி கொடுப்பாங்களே அதுதான் இது. 100 பார் 90 செக்ஷன் டயர்ஸ், அதுவும் ஒரு 19 இன்ச்சுக்கான ஒரு வீல். அதுவும் இது வந்து ஒரு டியூப்லெஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், டியூப் இருக்குது. பஞ்சர் ஆச்சுன்னா சும்மா நடு ரூட்டில் நீங்கள் அப்படியே மாட்டிப்பீங்க. ஃபியூச்சரில் நடக்கலாம். ஏன் அழுகுறீங்க? ரியர்லையும் அதே நைலோ ஹை FN அதே டயர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட டயர் செக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இங்கேருந்து தெரில, இங்கே இருந்தது 140 பார் 70 செக்ஷன் டயர்ஸ், ஒரு 18 இன்ச்க்கான வீல். எப்படி எதுவுமே நம்ம ஆன்லைனில் பார்க்க தேவையில்லை, எல்லா குறியீடுங்களும் இங்கே இருக்குது. இன்னும் முக்கியமானது கைஸ், நம்பரை பார்த்தீங்களா 1947. இதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாவது கட்டணுமா? 1947க்கு 4000 rupees, ஜஸ்ட் 4000. நான் பெருசாக எதிர்பார்த்தேன் 40,000 அந்த மாதிரி. அன்புனா அப்புறம் அந்த ஆப் காட்டுங்க, இந்த ஆப் எல்லாமே ட்ராக் பண்ணுதுன்னு சொன்னீங்களே. ராயல் என்ஃபீல்டு ஆப்பே தான். ராயல் என்ஃபீல்டு ஆப்பில் தான் இன்பில்ட் GPS இருக்குது. அது 21 ட்ரிப்னா 28 வரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்காரு. ஓ, ஆன் பண்ணுறதா இது ட்ரிப்பாக கணக்கு எடுத்துக்குது, ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ட்ரிப்னா போயிட்டு ஒரு டிராவல் ஃபுல்லாக. ஓகே. ஆமாம் ஆமாம், அது ஒரு ட்ரிப்பாக கணக்கு. இப்போ இதே நான் இங்கே போயிட்டு இங்கே தள்ளிட்டு ஆஃப் பண்ணால் கூட அது ஒன்று கணக்கு தான். அப்படி கிடையாது, ஒரு 500 மீட்டர்ஸ் ஆச்சு ஓ டிராவல். ஓகே. அட்லீஸ்ட் ஆர்எஸ்ஏ வேற வராதாண்டா, சும்மா பேச்சுக்கு தான் போட்டு விட்டுருக்காங்களா. ஷோரூமில் சொல்லியிருப்பாங்களே அதெல்லாம் வரும் அப்படின்னு. அதான் 6 மணி வரைக்கும் தான் வருமா. நீங்கள் ஏதாவது டார்ச் லைட் அக்காக்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க, உங்களை எப்படியாவது வீட்டுக்கு வந்து விட்டுருவாங்க. ஹார்ஷ் ஆக்ஸலரேஷன் இதெல்லாம் எப்படி இது பண்ணுது? ஆனால் இதுவே கிடையாது, ரைட் பை ஒயரே கிடையாது இந்த வண்டி. இதில் எப்படி அவனுங்க அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறானுங்க? விங்மேன் டெக்னாலஜி இதில் மட்டும் தான் வந்திருக்கா, இப்போ 650 மட்டும்தான். ஓவர் ஸ்பீடிங் 2. அப்போ இனிமேல் கிளாசிக் 650 ஒரு பையன் வாங்கியிருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்க தேவையில்ல. ஃபோன் எடுத்து தம்பி அந்த ஆப்பை போட்டு கொடுப்பா அப்படின்னு லாஸ்ட்லேயே பார்த்தாங்கன்னா முடிஞ்சு. அந்த ஆப் வந்து GPX ஃபார்மேட்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி மேப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இங்கே நேவிகேட் ஆகிட்டு இருக்கும். குட்டியாக இருக்குண்ணா, வேணா குடிஞ்சு பார்த்து இடத்த பார்த்து கண்டுபிடிச்சி போயிருங்க. இப்போ என்ன காட்டுறது இதில்? இதை ஃபஸ்ட்டு காமிச்சு அப்போ தான் ஆஃப் ஆகிடுச்சு. ஆமாம், நம்ம இதில் அந்த மேப் காட்டும் போது என்ன மேப்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அது அவங்க ஷோரூமில் அப்புறம் எதுக்கு அவங்க வேலைக்கு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்ல. எல்லார் வேலையும் நம்மளே எடுத்து போட்டக்கூடாது. இது ஓப்பனில் இருக்கா இப்போ வரும் அப்படியே மாசா. இதெல்லாம் என்ன மாசு கந்தா இந்த வயசர் கீழே அடிச்சுட்டு இந்த வண்டி 3 நாள் இங்கே நிற்கிது. என் ஃப்ரெண்டு ஒரு பூமர் இருக்கான், கொடுத்துன்னு போகலாம் வச்சுப்பான் நல்லா அப்படின்னு சொல்லி கொடுத்துன்னு போனேன்டா. வந்து பார்க்குற 250 கிலோமீட்டர். நான் 25 நாள் ஓட்டினது 120, 3 நாள் ஓட்ட 140. என்னதான் ஓட்டான்னு தெரியல எனக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் டெக்னாலஜிலாம் தெரியும். லாகின் மட்டும் முன்னாடி பண்ணிருந்தேன். நான் அங்கேயே ஃபோன் பண்ணி சிங்கிள் சீட் தான் ப்ரோ நம்ம மாசு. எல்லாரும் கல்யாணம் போதும் எனக்கு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகேனா பரத்? ஓ அப்படி ஓகே. எனக்கு தெரியும். இப்போல்லாம் அப்படி தானே BJ BK அப்புறம் MCனா மோசமான ஆள். என்ன சொன்னேன் நான்? சொல்லு சிரிக்கிற என்னடா MC சொன்னேனே. சார் ஆனால் நான் வந்து நிறைய பேரை பார்த்துட்டேன். நீங்களுமே வாங்கினா ராயல் என்ஃபீல்டு, அதுலேயும் வந்து வாங்கின ஹெல்மெட்டு கூட எல்லாமே ராயல் என்ஃபீல்டு. ஐயோ இருங்க அந்த கதையை நம்ம வந்து பார்த்துக்கலாம். வாங்கினா R3 தான் வாங்குவேன் அப்படின்ற பையரையும் பார்த்துருக்கேன். நம்மளுமே அது கூட கேட்டகரி தான். வாங்கினா இன்லைன் 4 தான் சொல்லிட்டு வண்டியை வாங்கணும் சுற்றி இருக்கிறோம். இந்த மாதிரி பல பேர் என் வாழ்க்கை இப்போ புதுசாக பார்க்குறேன். நான் அப்படித்தான் இருக்கணும். நான் எப்படி பக்காவாக இருக்கேன் வண்டி ஓனர் மாதிரியே போயிட்டு வரேன். மத்தாடி 650 இன்ஜின் தெரியாமல் நான் பாட்டுக்கு முறுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப. சார் எங்கே கீர் கம்பி போடுறது காணும்? கால்லாம் நல்லா ஃப்ரண்ட்டில் இருக்குது கைஸ், கீர் போடுறதுக்கு எல்லாமே. சஸ்பென்ஷன் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது, பட் தெரில. ரியர் பைட்டு அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் பைட் எல்லாமே ஷார்ட் கன் ரெசம்பிள் பண்ணுது. ஏன்னா பைக் ஃப்ரேம்லாம் ஷார்ட் கன் மாதிரி தான் இருக்குது. அதே டெய்லர் அதே வாடகை. பிரேக் பைட் நல்லா இருக்கு. ஸோ எந்த அளவுக்குனா இப்போ நான் ரியர் பிரேக் அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், டயர் தேயிற அந்த ஃபீலே நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. இதே தான் நான் ஷார்ட் கன் டெஸ்ட் ரைட் பண்ணும் போதே நான் ஃபீல் பண்ணேன். சைடு மிரர் வியூ என்னடா ஒன்று லூஸாக இருக்குது, ஒன்று டைட்டாக இருக்குது. கொஞ்சம் வயசான அங்கிள் எதுக்குன்னு தெரியல பிரேக் வச்சிட்டாரு.
பேக் பிரேக்கே போதும் போல கைஸ். ஃப்ரண்ட் பிரேக் வந்து தேவையே இல்லை, அவ்வளோ பைட் நல்லா இருக்கு. எல்லாமே மைக் நல்லா இருக்கணும். இப்போதான் மைக் நம்ம டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓகே, ஆனால் ஹைவே பைபாஸ்ல வந்து செக் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்றேன். இந்த விளாகே ஒரு பலியாடு விளாக் தான், ஏதாவது தப்பா வச்சுனா கூட மாப்பிள்ள சாமி கூட்டுருவான். ஆனால் இப்படி இந்த 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 ஒரு கார்னர் வந்து க்ரூசர் பைக்கில் மட்டும்தான் இவர் இருக்கும். அப்படியே பாடி ஒரு மாதிரி சைடாக படுக்கிறது. ஹார்லி ஓட்டினீங்கனால ஃபீல் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு க்ரூசர் டைப் நான் கொஞ்சம் கால் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ரைஸ்டா இந்த மாதிரி வர்ற பைக் அதில் மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். நல்லாயிருக்கும் அது. அப்படியே ரிலாக்ஸ்டு பொசிஷனில் அப்படியே இப்படி ஒரு அப்படியே இப்படி ஒரு ஆட்டு இப்படி ஒரு ஆட்டு. இது எப்பவும் போல தான் இந்த GT 650யோட ஹெட்லாம்ப் அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த செட்டப்பு. இது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் விசிபிள் இல்லையாமா நைட்டில். ப்ரோ சொன்னார் எனக்கு. கிளாசிக் 350க்கு எப்படி கீர் போடுவோமோ அந்த மாதிரி ரியரில் அழுத்திக்கிட்டு இருக்கேன். ரியரில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நமக்கு இருக்குன்றது. இது GT மாதிரி தான் இருக்குது. மசில் மெமரி ஆட்டோமேட்டிக்காக கிக் ஆகுது. பேர் புதுசாக இருக்குது. நான் வந்து இருக்கிறது எல்லாமே அப்படியே நான் ஷார்ட் கனில் ஃபீல் பண்ண மாதிரி. ஓனர் வேறு ஷார்ட் கன் சொல்லாத சொன்னால் எனக்கு காண்டாகுதுன்னு. ஆனால் நான் என்ன பண்ணுறது? நம்ம ஹெல்மெட் வர ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு 1 இன்ச் ஆட்டோமேட்டிக்காக காற்றுல மேலே தூக்கும். அந்த டெக்னிக் ஒர்க் ஆகுது. காற்று அதிகமாக அடித்த உடனே அது லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் காலையில் ஹெல்மெட்டே இல்லாத ஃபீல் அடிக்குது. காற்று நல்லா உள்ளே போகுது, நல்லா இருக்குது. இந்த ஹெல்மெட் வாங்கினதில் இந்த ஒரு ஃபீச்சர் தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ரியர் பிரேக்கப் பாருங்க, ஃப்ரெண்டெல்லாம் பிடிக்கவே வேணாம். ஐயோ புட்டா கவுத்து விட்டுரும் போலே. மாதாஜி மாதாஜி, நல்ல வேலை விட்டா என்ன. வா 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 நேராக வந்து. இப்போ இந்த பைக்கு சிம்பிளாக சொல்ல போனால் கம்ஃபர்ட்லாம் இருக்குது. இப்போ இந்த பள்ளத்தில் போடும்போது எல்லா பள்ளத்தில் போடும்போது எனக்கு எதுவும் பெரிய இம்பாக்ட் வந்து ரொம்ப வரல, ஆனால் வருது தான். நேராக தான் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ஏன்னு தெரில, கம்ஃபர்ட் வந்து சீட்டில் ஃபீல் பண்ண முடியுது, அந்த சஸ்பென்ஷனில் ஃபீல் பண்ண முடியல. இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு கூட இன்கேஸ் இப்போ நான் ஒரு ஸ்ப்ளெண்டரில் வந்திருந்தா கூட இந்த இடம் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகிருக்குது. கண்டிப்பாக நான் உண்மையாக சொல்ல போனால் அந்த இம்பாக்ட் வருது, பாடிக்கு வருது. மோஸ்ட்டாக இம்பாக்ட் பாடிக்கு வரக்கூடாதுல்ல, அது வருது. கிளாசிக் வாங்குறவங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் எதிர்பார்ப்பாங்க. இது இருக்குது, ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. 350 கிளாசிக்லேயே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இருந்த கிளாசிக் கம்ஃபர்ட்டுக்கும் அதுக்கும். ஆனால் அந்த 350 இதோட பெட்டராக தான் இருக்கும் சஸ்பென்ஷன். இது ஃபார் ஷுர் நான் சொல்லுவேன். ஒரு மீடியம் லெவல் கம்ஃபர்ட், அவ்வளோதான். அண்ட் வைப்ரேஷன்ஸ் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஒரு 650 ஃபுட் பேக்கில் தெரியுது, அதுவும் ஒன்லி இந்த லெஃப்ட் சைட். சொன்னால் எதுவுமே பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது. ஒருத்தங்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு இருக்கும்ல, எனக்கு இதெல்லாம் தான் நான் வாங்க மாட்டேன்ப்பா, எனக்கு இல்லை இதெல்லாம் வந்து கஷ்டம் அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்லாம் அவங்க நோட் பண்ணிப்பான், அவ்வளோதான். நான் ஒன்று நெகட்டிவ் பாயிண்ட்டாக அதெல்லாம் நோட் பண்ணி இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வந்து இருக்குது இந்த வண்டியில், அவ்வளோதான். இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியல. ஷெட் பயத்தில் லைட்டாக த்ராட்டில் கட் பண்ணிட்டேன். அதுவே பெரிய தப்பாக போயிடுச்சு. அப்படியே கூட பூந்து போயிருந்துருக்கலாம் போல. ஜாக்கெட்டாக கடை வாங்கி போட்டு வந்துட்டேன், எரியுது. அதுக்கப்புறம் இல்லை ரியர் பிரேக் தான். அண்ணன் வந்து ஃப்ரண்ட்டே பிடிக்கிறது கிடையாது. ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது. ஆனால் எந்த பைக்லையுமே நம்ம வந்து ரியர் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்தது கிடையாது. கான்ஃபிடென்ட்டாக தான் பிடிச்சி பார்த்தது கிடையாது. வெயிட் 250 kgன்னு சொன்னாங்க பாரு கடைசியில். அப்போ தான் கன்ஃபார்மே பண்ணேன். இந்த வெயிட் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. யாரோ வண்டி கீழே போட்டாங்க. அண்ணன் சேஃபு தானே, ஸ்டாண்டை போட்டு குப்பையை கொட்டிடலாம். நீங்கள் போய் கேட்கலாம், இப்போ போய் நீங்கள் காப்பாற்றலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு. அவரே நல்லா நிற்கிறாரு, அவ்வளோதான். சும்மா போயிட்டு ஃபேக் ஹியூமனிட்டி காட்டுற ஆள் அண்ணா கிடையாது. நல்லா இருக்கிறவரை போயிட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா, ஐயோ பாவங்க, அவ்வளோதான். போயிட்டு போதும் டோல்லே திரும்பிட்டு வந்துட்டேன் நான். ஸ்டாட்ஸில் பாருங்க, நீங்கள் பார்ப்பீங்கலாம் நினச்சி நான் பேசி வச்சுருந்தேனே. டேங்க் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த ஜாக்கெட் உங்களுக்கு தான். இந்த ஜாக்கெட் உங்களுக்கு தான். கடைசியில் காப்பாற்றி வச்சு கலெக்ட் ட்ரை பண்ணுறியா? மற மாட்டேங்குது. ஸோ 12 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. நான் சொல்ல மறந்துட்டேன். ஓட்டியாச்சு. நான் ஃபீல் பண்ண வரைக்கும் நான் சொன்னது என்னென்னா, இது வந்து பார்க்க அப்படியே இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் எல்லாமே ஷார்ட் கனோட செட்டப்பில் வந்து அப்படியே நெகட்டிவாக சொல்கிறது கேமரா பேசிட்டா பைக் மாந்துட்டு எடுத்துகிட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பாய்.